ஜெய் சாயிராம். கடந்து போக கற்றுக்கொள்ளலாம் எப்பொழுதும். நம்மை குறை கூறுபவர்கள் யாருமே உத்தமர்களும் அல்ல என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அனைத்தையும் கடந்து சென்றுவிடலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல செய்தியை நான் உனக்காகவே நாளையே கொண்டு வரப்போகிறேன். மிகப்பெரிய மகத்தான மாற்றம் நிகழப்போகிறது என் பிரியமே. நான் சவாலாகவே உனக்கு சொல்கிறேன். என்னுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் ஒரு அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அதை நடத்தி வைக்கப் போகிறேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது தானே? அப்படி என்றால் பொறுமையாக காத்திரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதுவரை சற்று பொறுமையாக இரு. ஆம் என் குழந்தா, பொறுமையாக இரு, மௌனமாக இரு. பேச வேண்டிய இடத்தில் பேசிவிடு. அப்படி இல்லை என்றால் உன்னை ஊமை என்று ஒதுக்கி விடுவார்கள். கடந்தது கசப்பான நிகழ்வுகள் என்றால் அதை மீண்டும் மீண்டும் ருசிக்க நினைக்காதே என் பிரியமே. விட்டுவிடு. அப்படி இல்லை என்றால் விட்டு கொடுத்து விடு. நிம்மதியாவது உனக்கு நிலைத்து இருக்கும். புரிகிறதா என் பிரியமே? உன்னை விட்டு விலக நினைப்பதற்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து விடுவது மிக மிக நல்லது. அப்படி இருந்து பார், உன்னுடைய மதிப்பு அவர்களுக்கு தானாகவே தெரிய வரும். ஆம் என் பிரியமே, ஒரு அளவுக்கு மேலாக யாரிடமும் நீ இறங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. எது எப்பொழுது அவர்களுக்கு புரிகிறதோ அப்பொழுது புரிந்து அவர்களே உன்னை தேடி வருவார்கள். நிச்சயமாக வருவார்கள் என் பிரியமே. வாழ்க்கையை மாற்றுவது உன்னுடைய வலிமைதான் என்பதை மனதில் வைத்து கொண்டு செயல்படு. வாழ்க்கையை மாற்றுவது உன்னுடைய வலிமைதான். எனவே துன்பம் வந்துவிட்டதே, துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று துன்பத்தில் மட்டுமே உழன்று கொண்டிருக்காதே. கவலைகளை சேர்த்து கொள்ளாதே எப்பொழுதும் உன் மனதில். ஆம் என் பிரியமே, உன்னுடைய மனதில் கவலையை சேர்த்து கொண்டே இருக்காதே. அதுவே உன்னுடைய வாழ்வை தொலைத்துவிடும். ஆம் என் பிரியமே, நம்பிக்கை துரோகம் எவ்வளவு வலி நிறைந்தது என்பதை நீ யாரையேனும் நம்பி ஏமாறும் பொழுதுதான் அதை உன்னால் உணர்ந்து கொள்ளவே முடியும். எனவே வாழ்வில் ஒருபோதும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்துவிட எண்ணாதே என் பிரியமே. நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்துவிட எண்ணாதே. பாவ புண்ணியத்திற்கு என்றுமே எல்லையே கிடையாது என்பதை மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். அடுத்தவரை நோகடிக்கும் ஒரு சிறு புன்னகை கூட மிகப்பெரிய பாவம்தான் என்பதை புரிந்து நடந்து கொள். யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவரை ஆறுதல் படுத்த நீ சொல்லும் சிறிய சிறிய சொல்லும் மிகப்பெரிய புண்ணியம் என்பதையும் மறக்காமல் புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, அதுவும் புண்ணியம்தான். உன்னால் செய்ய முடியாத ஒன்றை மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் எதிர்பார்க்காதே என் பிரியமே. உன்னால் செய்ய முடியாத ஒன்றை மற்றவர்களிடம் நிச்சயமாக எதிர்பார்க்காதே. அது தேவையில்லாத முயற்சி. அது தேவையே இல்லாத முயற்சி. மற்றவர்களை நீ புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்திவிட்டு உன்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்று வருந்துவதால் என்ன பயன் இருக்கப் போகிறது என்று நீ நினைக்கிறாய்? எந்த பயனுமே இல்லை என் பிரியமே. ஒரு பொருளை நீ தேடும் பொழுது உனக்கு இருக்கும் கவனம் அதை அடைந்த பிறகும் உன்னிடம் இருந்துவிட்டால் அது இருந்துவிட்டால் நீ அடைந்த எது ஒன்றும் உன்னை விட்டு தொலைந்து விடாமல் இருக்கும். நிச்சயமாக. ஆம் என் பிரியமே,
புரியாதவர்களுக்கு எதையும் புரிய வைக்க நினைப்பதை விட, புரியாதவர்களுக்கு புரிய வைக்க நினைப்பதை விட, உன்னை பற்றி புரியாத விஷயங்கள் புரியாதவர்களுக்கு எப்பொழுதுமே புரியாமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை புரிந்து கொள். உன்னால் ஒருவரை தூக்கிவிட முடியுமென்றால் முதலில் அதை உன்னிடமிருந்து துவங்கு என் பிரியமே. முதலில் அதை நீ துவங்கு. உன்னை நீயே இழந்து யாருக்கு நீ உதவினாலும் அது அவர்களாலேயே மறக்கடுக்கப்படுவாய் என்பதுதான் நிச்சயமான உண்மை. ஆம் என் பிரியமே, எல்லோரையும் உன்னை போல் நல்லவர்களாக நினைத்து கொண்டு ஏமாற்றப்படாதே என் பிரியமே, ஏமாந்து நிற்காதே. யாரையும் கவர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள்தான் எல்லோரையும் கவர்ந்து விடுகிறார்கள் மிக சுலபமாக. மற்றவர்களின் கவனம் உன்மீது திரும்ப வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் உண்மை நிச்சயமும் இருக்காது என் பிரியமே, உண்மை நிச்சயமாக இருக்காது. உண்மையானவர்களிடம் மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்களா இல்லையா என்ற கவலையே கொஞ்சமும் இருக்காது. அந்த கவலையே அவர்களிடம் இருக்கவே இருக்காது. எனவே எல்லோரையும் உன்னை போல் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று மட்டும் நினைத்து நம்பிவிடாதே. எப்பொழுதும் மற்றவர்களை சந்தேகப்படவும் வேண்டாம், அவர்களை அப்படியே நம்பிவிட வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் எல்லாம் அவர்கள் மூலமாக நடக்கிறதே தவிர எதுவுமே அவர்களால் நடக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிரியமே, அதுதான் நிச்சயமான உண்மை. நேரத்திற்கு தகுந்தாற்போல மாறும். பல பேர் உன்னோடு ஒட்டி இருக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், உன்னை சுற்றி இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யார் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை ஆராய்ந்து அவர்களோடு பழக்கத்தை வைத்து கொள்வதுதான் மிக மிக சிறப்பு. பின் நீதான் வருத்தப்படுவாய். ஆம் என் பிரியமே, ஒரே மாதிரித்தான் எல்லோரும் இருப்பார்கள் என்று நீதான் நினைத்து கொண்டிருக்கிறாய். அது உனக்கு ஏமாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறாய். உன்னை ஒருவர் எவ்வளவு இழிவாக நடத்தினாலும் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொள். அமைதியாக இருக்க கற்றுக்கொள். அதுவே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும். பதில் பேசுவதற்கு எல்லோராலும் முடியும். ஆனால் அமைதியாக கடந்து போக பலம் வாய்ந்த மனதால் மட்டுமே முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அன்பால் திருத்த முடியாததை அதிகாரத்தால் திருத்திவிடு என் பிரியமே. அதிகாரத்தால் திருத்த முடியாத ஒன்றை அன்பை கொண்டு திருத்திவிடு. இதுதான் வாழ்க்கை. எதை செய்தாலும் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தால் அதை அப்படியே விட்டுவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. அந்த வேலையை காலமே சிறப்பாக செய்து முடிக்கும். மற்றொருவரை கட்டுப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ உன்னுடைய எந்த ஒரு நோக்கத்தையும் அவர்கள் மீது திணிக்காதே என் பிரியமே. திணிக்க நினைக்காதே. எல்லாம் சரியாக இருக்கும் என்று நீ நினைப்பாய். ஆனால் என்றேனும் ஒரு நாள் உன்னுடைய முயற்சிகள் அனைத்துமே வீணாகிவிடும். எனவே மற்றவர்களை கட்டாயப்படுத்த நினைக்காதே. மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் நினைக்காதே என் பிரியமே. வாழ்க்கையில் அமைதிக்கான வழியே பிறக்கிறது நீ பொறுமையாக இருந்தால். மற்றவர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக விதவிதமான முகமூடிகளை அணிந்து கொள்ளும் நீ அது கழன்று விழுந்தால் எல்லோராலும் முழுமையாக வெறுக்கப்படுவாய் என்பதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. உன்னுடைய வாழ்வை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை நீ மட்டும் வாழ பழகு. நீ மட்டும் வாழ்ந்துவிடு. எதற்காகவும் மற்றவர்களுக்காக உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாதே என் பிரியமே. உன்னை நீயே மாற்றிக்கொள்ளாதே எதற்காகவும். உனக்கு பிடித்த ஒன்று சிறியதாக இருந்தாலும் கூட
உன் மனதில் அது சிறந்ததாக மதிக்கப்படும் என்ற உண்மையை முதலில் புரிந்து கொள். ஒவ்வொருவரோடும் பழகுவதற்கு முன்பும் பழகியதற்கு பின்பும் உன்னுடைய நடவடிக்கைகளை கவனிக்க கற்றுக்கொள் என் பிரியமே. அதில் கொஞ்சம் முன்னேற்றம் இல்லை என்றால், கொஞ்சமும் முன்னேற்றம் இல்லை என்றால், நீ பழகும் பழக்கம் அர்த்தமற்றதாகவே இருக்கும். எனவே உன்னை சுற்றி இருக்கும் எல்லோரையுமே நம்பி அப்படியே நம்பி உன்னுடைய நிம்மதியை இழந்து விடாதே. யார் மீதும் அளவு கடந்த அன்பும் வைக்காதே. அவர்கள் சிறு மாற்றம் கூட உன்னை அதிகமாக காயப்படுத்திவிடும் என்பதே நிச்சயமான உண்மை. எனவே யார் மீதும் அதிகமாக பற்று வைக்காதே. நீ எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் சிலர் உன்னை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். அவர்களுக்காக வாழ்ந்து உன்னுடைய வாழ்வை இழந்து விடாதே. சில நேரங்களில் தேவையில்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் சந்தோஷமும் ஆனந்தமும் நிம்மதியும் உன்னை தழுவி இருக்கும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னப்பா நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய கடமையை எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. ஆனால் பலனை மட்டும் எதிர்பாராமல் உன்னுடைய கடமையை செய்து கொண்டே இரு. பலன் தானாகவே உன்னை வந்து சேரும். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. என் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு தோல்வியாகவே அமைகிறதே, வெற்றியை நான் பார்த்ததே இல்லையே என்ற மனக்குறை உன்னில் இருந்தால் அந்த குறையை தீர்க்க உன் சாயப்பா ஒன்று சொல்கிறேன். இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் மனக்குறை நிச்சயமாக தீரும். ஓம் சாயிராம். ஒரு ஊர்ல ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்தான். கல்வியிலும் சரி வேலையிலும் சரி அவனுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் அவனுக்கு கிடைத்ததே இல்லை அப்படிங்கிற மனக்குறை அதிகமாகவே இருந்தது அந்த இளைஞனுக்கு. ஆனால் அவனது உற்ற நண்பனுக்கு அவை சற்று அதிகமாகவே கிடைத்திருக்குது. அதை பார்க்க இன்னமுமே ரொம்பவே கவலையடைந்தான் அந்த இளைஞன். அவனும் அவனது நண்பனும் ஒன்றாகவே படித்தார்கள், ஒன்றாகவே வேலையிலும் சேர்ந்தாங்க. ஆனால் 2 வருடங்கள்ல அவனுடைய நண்பன் பலமுறை பதவி உயர்வு பெற்று இன்று அவன் பல பேர் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தையும் அடைந்து விட்டான் அப்படிங்கிறத அவனுக்கு தெரியும். அதை பார்க்க அவனுக்கு ரொம்பவே மன வருத்தமாக இருந்தது. எதிர்பாராத முன்னேற்றம் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கவே இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை அவனுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் அவனோ இன்று வரை ஒரே ஒரு பதவி உயர்வுக்காக திண்டாடி கொண்டிருந்தான். அது அவனோட மனதில் நீங்காத ஒரு வடுவாகவே மாறி இருந்தது. அதனால் அவன் மீதிருந்த நம்பிக்கையையும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டே இருந்தான். இதற்கு நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்க போவதே இல்லை, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் வரப்போவது இல்லை அப்படிங்கிற ஒரு தவறான முடிவுக்கு அவனே வந்துட்டான். தனது வேலையை விட்டுவிட்டு ஏதாவது வெளியூருக்கோ அல்லது வெளிநாட்டிற்கோ சென்று விடலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு நாள் அந்த முடிவை தன்னுடைய தந்தையிடம் சொன்னான் அந்த இளைஞன். தன்னுடைய மகனின் மனதில் இருந்த விரக்தியை அவன் சொன்ன வார்த்தையிலிருந்தே புரிந்து கொண்டார் அவனுடைய தந்தை. உடனே அந்த தந்தை, மகனே, நீ ஏன் இத்தனை விரக்தியோடு இருக்கிறாய், உனக்கு என்னதான் நடந்தது அப்படின்னு கேள்வியை கேட்டார் தன்னுடைய மகனிடம். அதற்கு அந்த இளைஞனும் தனது நண்பனுக்கு கிடைத்த அதிரடி பதவி உயர்வுகள் பற்றியும் ஒரே ஒரு பதவி உயர்வு கூட தனக்கு கிடைக்காததை பற்றியும் ஒரு சின்ன முன்னேற்றத்திற்கு பாடுபடுவது பற்றியும் தன் தந்தையிடம் கூறி, நிச்சயமாக நான் ஒரு எதற்குமே உதவாக்கரையாக இருக்கிறேன், என் முழு நம்பிக்கையும் நான் இழந்து விட்டேன், இது நாள் வரை 2 பேருமே ஒன்னாதான் படித்தோம், ஆனால் அவன் அடைந்த முன்னேற்றத்தை என்னால் ஒரு படி கூட அடையவே முடியவில்லை அப்படின்னு இதுவரை அவனுடைய மனக்குமுறல்கள் என்னென்னலாம் இருந்துச்சோ அது அத்தனையும் அவனுடைய தந்தைகிட்ட கொட்டி தீர்த்தான் அந்த இளைஞன். இதை எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க அவங்களுடைய தந்தை. அவனை அழைத்து கொண்டு சமையல் அறைக்கு சென்று
3 வகையான பாத்திரத்துல தண்ணீரை எடுத்து அவை மூன்றும் அதிகப்படியான தீயில் கொதிக்க விட்டார் அவருடைய தந்தை. அதன் பின்னர் அதில் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கையும், வேறொரு பாத்திரத்தில் முட்டையையும், 3வது பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு காப்பி பொடியையும் விட்டு தொடர்ந்து கொதிக்க வைத்தார் அவருடைய தந்தை. இதை மகன் பார்த்து கொண்டே இருந்தார். அரை மணி நேரம் கழித்து தன்னுடைய மகனை அழைத்து 1வது பாத்திரத்தில் உருளைக்கிழங்கை எடுத்து அவனது கையில் கொடுத்து, மகனே, இது எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், தந்தையே, இந்த கிழங்கு தனது உறுதியை இழந்து மெதுவாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னான். அதன் பின்னர் 2வது பாத்திரத்தில் இந்த முட்டையை எடுத்து அவனது கையில் கொடுத்து, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், அந்த முட்டை முன்பு இருந்ததை விட சற்று உறுதியாகவும் கனமாகவும் மாறியுள்ளது அப்படின்னு சொன்னா. சரி, 3வது பாத்திரத்தை பார், அதில் என்ன இருக்கிறது அப்படின்னு தந்தை கேட்க, அந்த இளைஞன், அதனுள் சுவையான காப்பி இருக்கிறது அப்படின்னு சொன்னா. இதை கேட்டு புன்னகைத்து அவனது தந்தை, மகனை, இந்த 3 பொருட்களையும் நான் ஒரே அளவு கொதிக்க கொண்டிருந்த நீர்ல உள்ள போட்டோம். ஆனால் இயற்கையிலேயே கனமானதாக உறுதியாகவும் இருந்த உருளைக்கிழங்கு இந்த கொதி நீர்ல விழுந்ததும் தனது உறுதியை இழந்து மென்மையாக மாறிவிட்டது. ஆனா இயற்கையிலேயே உறுதியே இல்லாமல் நலிவாக நிலையில் இருந்த அந்த முட்டையோ அந்த கொதி நீரில் விழுந்ததும் தன்னை உறுதியாக்கி கொண்டது. ஆனால் இந்த காஃபி தூளோ தன்மையே மாறுபட்டது. இது தனக்கு எதிராக இருந்த அந்த கொதி நீரை கொண்டே தன்னை மேம்படுத்தி கொண்டது. தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொண்டுள்ளது அந்த காஃபி தூள். அதன் விளைவாக ஒரு சுவையான காஃபியாக அது மாறிவிட்டது அப்படின்னு தந்தை சொன்னார். நிச்சயமாக இந்த உலகில் உள்ள மனிதர்களும் இந்த 3 வகையில் ஒன்றாக தான் இருப்பாங்க. அதில் சிலர் தங்களது பாதையில் தடைகள் வந்தாலும் கூட, தடைகள் தோன்றினாலும் கூட, இந்த உருளைக்கிழங்கை போல அந்த தடைகளுக்குள் மூழ்கி தங்களது உறுதியை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேறு சிலரோ முட்டையை போன்றவர்கள். அவர்கள் அந்த தடைகளை எதிர்கொண்டு முன்னேறிக்கிட்டே இருக்காங்க. என்னதான் தடைகள் வந்தாலும் தைரியமாக முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. தங்களால் முடிந்தவரை அதனோடு போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவர்களோட மன உறுதியும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சிலரோ இக்காஃபி தூளை போல அவர்கள் வெளி தோற்றத்தில் பலவீனமாக தோன்றினாலும் அவர்கள் முன்னே ஒரு சோதனை தோன்றும் போது அதை அவர்கள் தங்களை வளர்த்துவிடும் ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறாங்க. அவர்கள் அந்த சோதனைகளை கொண்டே தங்களுடைய வாய்ப்பை அதிகரித்து கொள்கிறாங்க, தங்களுடைய வெற்றியையும் அதிகரித்து கொள்கிறாங்க. அந்தந்த துறைகளில் அவங்க சாதிச்சு எல்லாருமே தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க மாறுகிறாங்க. இந்த 3 உன் முன்னால் 3 தெரிவுகள் உள்ளது அப்படின்னு நீ எதிர்கொள்ளும் சோதனைகளில் மூழ்கி உனது உறுதியை நீயே இழந்து கொள்வதுதான் நீ செய்யும் தவறு அப்படின்னு தன்னுடைய தவறை, தன் மகனுடைய தவறை விளக்கி வைத்தார் அந்த தந்தை. நிச்சயமாக இந்த 3வது தெரிவே வெற்றியாளர்களின் தேர்வாக இருக்கும். இவ்வாறானதொரு மனிதனாக உன்னால் வாழ முடிந்தால் இன்று நீ சோதனைகளாக பார்க்கும் இருக்கும் தருணங்கள் அனைத்தும் இதன் பின் உன் கண்களுக்கு வாய்ப்புகளாக தெரியும், வாய்ப்புகளாக தோன்ற ஆரம்பிக்கும் அப்படின்னு அறிவுரை கூறினார் அந்த தந்தை. உன் முன்னே இருக்கும் அந்த வாய்ப்புகளை கொண்டே வாழ்வில் நீ விரும்பிய அனைத்தையும் அடைந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லி முடித்தார் அந்த தந்தை. நாமும் நமக்கு தடைகள் வந்துவிட்டா அது நமக்கு பெரும் தடை, நம் வாழ்க்கையே முடிய போகும் அந்த தடை அப்படின்னு நினைத்து வாழ்க்கையையே கஷ்டத்தாலையும் சோதனைகளாலும் வேதனைகளாலும் சில பேர் இழந்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் நமக்கு வரும் தடைகள் நம் வாய்ப்புகள் என்று நினைத்து கொண்டு அந்த தடைகளை வைத்தே நாம் எப்படி வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்தோனாவே போதும். நமக்கு வரும் தடைகள் எல்லாம் நமக்கு படிகட்டுகளாகவே தெரியும், வெற்றிக்கான படிகட்டுகளாகவே தெரியும். நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கான மிக சிறிய நாள் இன்றுதான், மிக சரியான நாள் இன்றுதான். நமக்கான சோதனை காலம் வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கை சிறகு மட்டும் நம்மகிட்ட இருந்தா போதும். நிச்சயமாக வானளவு உயரத்தில் கூட நம்மால் பறக்க முடியும். நம்பிக்கையோடு நாம் வீறு கொண்டு நடை போட்டோன்னா
வெற்றியோடு, நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு பறக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக கோபுரத்தின் உச்சி அல்ல, அந்த வானமே நமக்கு எல்லையாக இருந்துவிடவே முடியாது. மிக உயர்ந்த லட்சியத்தை நாம் அடையலாம். நம்மளுடைய குறிக்கோள் அந்த வானளவுக்கு இருக்க வேண்டும். அப்படி வானளவு உயர்ந்து இருக்கும் குறிக்கோளை கூட மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். நம்பிக்கையோடு இருந்தா, தன்னம்பிக்கையோடு இருந்தா, விடாமுயற்சியோடு இருந்தா நம் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை எட்டு பிடிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதால் தான் உன்னை ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், உன்னை விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். நீ எங்கே உயர்ந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற பயத்தில்தான் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்கள், உன்மேல் பொறாமையும் படுகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை அடைந்து விடுவாயோ என்ற வேதனை அவர்கள் படுவதால் தான் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். நீ நினைத்ததை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு அது அவஸ்தையாக முடிந்துவிடுமே, மனபாரமாக திரும்பிவிடுமே. அதற்காகத்தான் அவர்கள் உன்னை எப்பொழுதுமே விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால்தான் நித்தம் இரவும் பகலும் உன்னை பற்றியே சிந்தனை செய்து கொண்டு உன் வாழ்க்கையை எப்படி சீர்குலைக்கலாம், உனக்கு எப்படி சிக்கல்களை கொடுக்கலாம் என்பதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், வீணடித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுக்காகவா நீ பயப்படுகிறாய்? அவர்களுக்காகவா நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அவர்களை நினைத்து ஏன் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறாய்? இவர்களின் பேச்சிற்காகவா, அவர்கள் கொடுக்கும் சிக்கலுக்காகவா உன் வாழ்க்கையை நீ துளைத்து கொண்டிருக்கிறாய்? ஒதுக்கிவிடு என் பிள்ளையே. அவர்களையும் அவர்கள் பேச்சையும் முதலில் ஒதுக்கிவிட்டு உனக்கான வெற்றியை நீ தேடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களெல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மை உன்னை வந்து சேரும். நான் அதை உனக்காகவே சேர்த்து வைப்பேன். இந்த ஒரு நாளை மட்டும் பொறுத்துக்கொள். நாளை உனக்காகவே விடியல் விடியும். உன் வாழ்க்கையில் எத்தனை துயரங்கள் வந்தாலும், எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. நீ மட்டுமல்ல, நானும் என் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை தாண்டிதானே வந்திருக்கிறேன், கஷ்டங்களை பார்த்துதானே வந்திருக்கிறேன், சிக்கல்களை எல்லாம் கடந்துதானே வந்திருக்கிறேன். ஒரு கல்லானது அத்தனை வலிகளையும் தாங்கிக் கொண்டால்தானே அழகான சிலையாகவே வர முடியும். அதே போல உனக்கான வடிவம் கிடைக்கும் வரை உனக்கான சிக்கல்கள் அனைத்தையும் நீ பொறுத்துக்கொள் பிள்ளையே. கலங்காதே, உனக்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அதை உருவாக்கிய பிறகு அதை உன் கண்முன்னே காண்பிப்பேன். நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன். அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பது தானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது.
இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்து கொண்டிருக்கிறேன். அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மேலோங்க செய்வேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி கவலைகளுக்கு என்றுமே உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. மனம் தளராதே. கண்ணீரை வீணாக வீணடிக்காதே. சாயி தேவா, நீங்கள் என் கூடவே இருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நீ வருந்துகிறாய். என்னிடம் கேள்விகளாக பல கேள்விகளை கேட்கிறாய். என் குழந்தையே, உன்னுடைய இந்த சோதனைகள் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து செல்லவே என்பதை நம்பு. நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தரும் ஒரு பாடமாகவே இந்த சோதனைகளெல்லாம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. அனைத்தும் விரைவில் சரியாகும். நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உனக்கான வாய்ப்புகள் விலகும் பொழுது கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. நீ தவறவிட்ட அந்த வாய்ப்பை விட மிக அரிதான பொக்கிஷமான வாய்ப்பு உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை
புரிந்து கொள், புரிந்து நடந்து கொள். நீ நினைத்தவுடன் எதுவுமே மாறிவிடாது குழந்தையே. நீ நினைப்பது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஆனால் கொஞ்சம் சிறிது கால தாமதமாகலாம். ஆனால் தப்பாமல் உனக்கு நடந்தே விடும். அதை நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டுக் கொடுத்ததே இல்லை என் பிள்ளையே. என்னை முழுமையாக நம்பி வந்த பக்தர்களை நான் எப்பொழுதும் வெறும் கையோடு அனுப்பியதே இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே.